பகுஜன் சமாஜ் கட்சியுடைய புதிய மாநில தலைவராக மூத்த வழக்கறிஞர் ஆனந்தன் நியமிக்கப்பட்டிருக்கார். சார், இப்போ ஒரு முக்கியமான காலகட்டத்தில் ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவராக நீங்க நியமிக்கப்பட்டிருக்கீங்க. உங்களுடைய அடுத்த கட்டமா அரசியல் எப்படி இருக்கு? அரசியல் என்பது வெகுஜன மக்களுடைய பார்வையிலே அவர்களுடைய தேவை என்பதை அறிந்து அவர்களிடம் சென்று அவர்களுக்கு தேவையானதை பெற்றுத் தருவதற்காக பாடுபட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அரசியலின் முக்கிய நோக்கம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய அஜெண்டா. வேறு எந்த கட்சிகள் எல்லாம் தேர்தல் அறிக்கை தருவார்கள். ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டம், அதாவது இந்த இந்திய அரசியலமைப்பு ஏற்படுத்தப்பட்டு 20 ஆண்டு காலம் இங்கு செயல்பட்டு விட்டால், இந்த நாட்டில் நடைமுறைப்படுத்திவிட்டால் இந்திய நாடு வல்லரசாக மாறிவிடும் என்று டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் கூறியிருக்கின்றார். ஆனால் நேரு அவர்கள் 5 ஆண்டுகள் மட்டுமே கேட்டார். ஆனால் இன்று பல ஆண்டுகள் ஆகியும் முழுமையாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் அமல்படுத்தவில்லை. அரசியலமைப்பு சட்டத்தை அமல்படுத்த பாடுபடும் பகுஜன் சமாஜ் கட்சி என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டிருக்கார். இந்த வழக்குடைய விசாரணை எப்படி நடந்துட்டு இருக்கு? இந்த அடுத்த கட்டமா என்ன வழக்கு? தற்பொழுது மாநில காவல்துறையிடம் விசாரணை நடைபெற்று வருகின்றது. அதோடைய விசாரணையை நாங்கள் கூர்ந்து கவனித்து வருகின்றோம். அதோடைய விசாரணை முடிவு எங்கு முடிகிறது என்பது வரை பார்க்கின்றோம். அதற்கு பிறகு எங்களுடைய முயற்சி, அதோடைய முடிவை பொறுத்து எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும். இந்த கொலையில பல்வேறு சந்தேகங்கள் எழுப்புறீங்க, சிபிஐ விசாரணை கோரீங்க. அதுக்கான தேவை என்ன, காரணம் என்ன? மிகப்பெரிய தலைவர், இன்னைக்கு 25 ஆண்டு காலமாக இவ்வளவு பெரிய தலைவரை சென்னை மாநகரம் உள்பட தலைவர்கள் என்று போட்டி வைத்துக் கொண்டால், தமிழ்நாட்டில் உள்ள தலைவர்களை எல்லாம் உட்கார்ந்து பேசுங்கள் என்று சொன்னால், எங்கள் தலைவர், மாநில தலைவர் அவர்கள் ஆயிரக்கணக்கான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெறுவார். ஆனால் இது மக்களிடம் சேர்ந்து அரசியல் செய்வதனால் எங்கள் தலைவருக்கு வேண்டிய தனியான தகுதி இருந்த தலைவரை, எங்களிடம் இருந்த மிகப்பெரிய தலைவரை எங்கள் இந்த மக்கள் சமுதாயத்திலிருந்தே வெளியேற்றிவிட்டனர். அவர்கள் தனிப்பட்ட ஒரு ஆம்சாங் அண்ணனை வெளியேற்றவில்லை. அதாவது அந்த உயிர் என்பது பல லட்சம், பல கோடி, பல உயிர்களுக்கு சமமான ஒரு உயிரை எடுத்து விட்டார்கள். அதனால் இது சாதாரண விசாரணை போல் நடைபெறக்கூடாது. மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த விசாரணையாக இது நடைபெற வேண்டும். காந்தி கொலையை போல எப்படி விசாரணை செய்தார்களோ அது போன்று விசாரித்து முக்கியமான குற்றவாளிகள் யார் என்பதை, பின்புலமாக செயல்பட்டவர்கள் யார் என்பதையும், மூளையாக செயல்பட்டவர்கள் யார் என்பதையும், கடைசி கட்டமாக அவர்களுக்கு இங்கு ராஜீவ்காந்தி கொலையிலே பேட்டரி வாங்கி கொடுத்தவரை கைது செய்தார்கள் அல்லவா, அதே போன்று தனி நீதிமன்றம் எங்களுக்கு வைத்து உடனடியாக விசாரணை நடத்தி இந்த எதிரிகளுக்கு தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்பது பகுஜன் சமாஜ் கட்சியுடைய கோரிக்கை. ஒரு கொலைக்கு பழி அந்த கொலை நடந்திருக்கதா காவல்துறை சொல்றாங்களே, அதை பத்தி? எங்களுடைய பாலிசியே பழிக்கு பழி என்ற பாலிசி இல்லை. எங்கள் தலைவருக்கும் இல்லை, அண்ணன் மறைந்த ஆம்சாங் அவர்களுக்கும் கிடையாது. அதே போன்று பழிக்கு பழி என்று அவர்களை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்று செய்ய வைத்திருப்பார்களே ஒழிய, அந்த நபருக்கும் எங்களுக்கும் எந்த விதமான முன்விரோதமும் கிடையாது. எந்த பழிக்கு பழியும் இங்கு கொலைக்கு யாரும் இங்கு சபதமும் எடுக்கவில்லை. எங்கள் கட்சி சட்டப்பிரகாரம் அவர்களுக்கு தண்டனையை வாங்கி தருவோம். மீடியாக்கள் சிலர் அவர்களுடைய டிஆர்பி ரேட்டை ஏற்றிக் கொள்வதற்காக அவருடைய நண்பர் பழிவாங்க வந்தார், இவருடைய நண்பர் பழிவாங்க வந்தார் என்று இன்றளவிலும் மீடியாவிலே அதை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து எங்களுடைய கோரிக்கையாக சொல்கின்றோம், எங்களுக்கு அது போன்ற கெட்ட பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்று வன்மமாக, அதாவது இதுவும் ஒரு தலித் விரோத நடவடிக்கையாக, அதாவது தலித் ஒருவன் சிறந்து ஒரு இடத்திலே வந்துவிட்டால் அவனை மறைமுகமாக அசிங்கப்படுத்துவதும் ஒரு வன்கொடுமை தடுப்பு சட்டம் தான். தயவு செய்து அது போல யாரும் செய்யாதீர்கள் என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன்.